அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் நம்ம கட்டண பயிற்சியில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்குறோம். நம்மளுக்கு முக்கியமே நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ தேவையில்லை அப்படின்னாச்சு. அப்போ நம்மளுக்கு என்னென்ன காரணிகளை நம்ம பயன்படுத்தி நம்ம இதை பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கணும். நம்ம ஆப்ஷன் செயின் அடிப்படையில் அதனுடைய உண்மை விலை எதிர்பார்ப்பு விலை ஃபஸ்ட்டு நம்ம கணக்கீட்டு முறையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது இதனால தான். அப்போ நம்மளுக்கு உண்மை விலையும் எதிர்பார்ப்பு விலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மணி ஆப்ஷன்ஸில் உண்மை விலை இருக்கும், அவுட் த மணி ஆப்ஷனில் வெறும் எதிர்பார்ப்பு விலை மட்டும்தான் இருக்கும். அதனை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இதன் மூலிமா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கணக்கிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளுக்கு 16,400 முடிவுட்ருக்கு. அப்போ இந்த மணி ஆப்ஷன் அப்படிங்கும்போது இதில் உண்மை விலையும் எதிர்பார்ப்பு விலையும் நம்மளுக்கு இருக்கும், அவுட் த மணியில் எதிர்பார்ப்பு விலை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. இப்போது 16,300 கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்மை விலை அப்படிங்கிறது 16,400 அப்படிங்கிற ஸ்பாட் நம்ம எடுத்துட்டோம்னா 100 ரூபா உண்மை விலை, 154 ரூபா எதிர்பார்ப்பு விலை. அப்போ மொத்தம் நம்மளுக்கு 16,300ஓட இந்த 254 ஆட் பண்ணோம்னா 16,554. அப்போ நம்மளுக்கு இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ 16,300 காலை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் உண்மையாக இந்த இடத்துல தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு உண்மை விலை எதிர்பார்ப்பு விலையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் அவுட் த மணியில் பார்த்தீங்கன்னா 16,600 கால் 95 ரூபா. அப்போ இதில் உண்மை விலையே இருக்காது. ஏன்னா 16,600 காலோட அர்த்தம் 16,600க்கு மேலே இருக்கணும்ன்ட்டு. ஆனால் இங்கே 16,600க்கு மேலேயே இல்லை. அப்போ அதனால் இது நம்ம சொன்னது நடக்கலைங்கும் போது இதனுடைய உண்மை விலை 0, எதிர்பார்ப்பு விலை 95. அப்போ 16,695 இதுக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இவ்வாறு தான் நம்ம ரெசிஸ்டன்ஸும் அண்டு சப்போர்ட்டுக்கு இதை புட் ஆப்ஷன் அப்படியே மைனஸ் பண்ணிக்கிறது. இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக இதனை பார்க்கிறது. அடுத்தது டிஸ்டன்ஸ் அண்டு மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம சொல்லிக் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 16,400 மார்க்கெட் இருக்கும்போது 16,400 காலும் 16,400 புட்டும் சமநிலையில் இருக்கும். அதுதான் ஒரு தராசில் எப்படின்னா ஒரு தராசில் நம்ம எடைக்கல் எதுவுமே வைக்கல அப்படின்னா அந்த தராசு சமநிலையில் இருக்கணும். அது போல தான் இருக்கும். இதில் ஒருத்தரோட பலவீனத்தை பொறுத்து ஒருவர் கீழே ஒரு மேலோ இருப்பார். அப்போ என்ன அர்த்தம்னா யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட டைம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த டைம் வேல்யூ யார்கிட்ட எச்சா இருக்குது கம்மியாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 16,400 சமமாக இருக்கணும். அதே மாதிரி 16,500 காலும் 16,300 புட்டும் சமமாக இருக்கணும். அப்போ இந்த சமநிலை இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தர்கிட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ அதனுடைய தன்மை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இதில் டைம் வேல்யூ யார்கிட்ட அதிகமாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சமநிலை தூரம் அப்படிங்கிறது பாருங்கள் 2 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இருவரும் சமநிலை வேகத்தில் இருக்கும்போது சரியாக 1 கிலோமீட்டரில் சந்திப்பார். இதே ஒருவர் இந்த பக்கம் சந்திச்சா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறவங்களும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கவங்களும் இங்கே சந்திச்சா அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறவங்களுக்கு டைம் வேல்யூ அதிகம்னு அர்த்தம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறவர் இங்கே சந்திச்சாருன்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கு வேகம் குறைவு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேகம் அதிகம். ஸோ இதன் அடிப்படையில் யார்கிட்ட வேகம் அதிகமாக இருக்குன்னு நம்மளால் உடனே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டெல்டா ஆப்ஷன் கிரீக்ஸ்னு சொல்லுவாங்க. டெல்டா வேல்யூ, காமா, டீட்டா அப்படியெல்லாம் இருக்கும். அப்போ டெல்டா வேல்யூ அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா 16,500 கால் 138 ரூபாய் இருக்குது. இப்போ மார்க்கெட் 100 புள்ளிகள் ஏற்றம் அடைந்தால் இவங்க பார்த்தீங்கன்னா 155 ரூபாயிலிருந்து 165 ரூபாய் வரை இருப்பாங்க. இதுதான் மார்க்கெட் 100 பாயிண்ட் ஏறுவதற்கு. அப்போ எங்கே ஆகும் 138லிருந்து 155 அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு 17 புள்ளி தான் ஏறுவாங்க. ஸோ இதுதான் டெல்டா வேல்யூ. அப்போது இதை 200 பாயிண்ட் ரியாக்ட் ஆச்சுன்னா இவங்க 185லிருந்து 200 ரூபா வரை ஏறுவாங்க. அப்போ இதுதான் டெல்டா வேல்யூ. அப்போ 200 பாயிண்ட் ஏறினாலே இவங்க 138 இருந்து 150 பாயிண்ட்டுக்கு. அப்போ இது இம்பேக்டட் எப்படி இருக்கும்? அப்போ 150 பாயிண்ட் ஏறினதுக்கு இவங்க கிட்டத்தட்ட 50 ரூபா ஏறுறாங்க.
அப்போது மார்க்கெட் நீங்கள் இப்போ 138 ரூபாயிலிருந்து இவன் 300 ரூபா போகணும்னு நீங்கள் எதிர்பார்த்தா அப்போ மார்க்கெட் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளால் முன்கூட்டியே தெரியும். எந்த இடம் வந்தால் மார்க்கெட் வந்துட்டு 300-350 புள்ளிகள் ஏறினா தான் இது நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்போ இதுக்கெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது தான் இந்த டெல்டா வேல்யூ. இதைத்தான் நம்ம சொல்லி கொடுப்போம். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தர் பலவீனத்தோட ஒருத்தர் மீட் பண்ணும்போது எப்படி செயல்படுகிறது இது அனைத்துமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்துட்டு ஒருமுக பயணம் அப்படின்னா எப்படி இருக்கும், வால்டைல்னா எப்படி இருக்கும். அப்போது ஒரு ப்ரீமியத்தை இம்பேக்டட் பண்ணும்போது அதனுடைய கூட்டுத்தொகையில் ஏதேனும் வித்தியாசம் இருக்கும்போது அது எப்படி வந்துட்டு வால்டைலாக இருக்கும் இல்லை ஒன் சைட் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை வந்து நம்ம கட்டண பயிற்சியில் கற்றுத்தருவோம். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா அட்டவணை. இந்த அட்டவணையில் பார்த்துட்டிங்கன்னா அட்டவணையில் 3 விதமாக இருக்குது. இதில் வந்துட்டு எட்ஜ் ஹெட்ஜ் அண்டு பேர் ஹெட்ஜ் அண்டு மல்டிபிள் ஹெட்ஜ்ன்னு இருக்குது. இதனுடைய அடிப்படையை நம்மளுடைய கான்செப்ட் அடிப்படையில் ஒருத்தர் பலம் பெறுறாரு ஒருத்தர் பலவீனம் ஆகிறாரு அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதன் அடிப்படையில் நம்ம வந்துட்டு இதை பார்க்கணும். இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு முதல் 2மே புட் அண்ட் கால் இது மட்டும் தனியாக இருந்ததுன்னா அது எட்ஜ் ஹெட்ஜாக இருக்கும். இல்லை 2 ஸ்ட்ரைக்குமே ஒரே இதாக இருந்தால் அதாவது 16,400 புட் 16,400 கால் அப்படி இருந்தால் பேர் ஹெட்ஜ் ஆகும். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை புட் 2-3 கால் இருக்குது. அப்போ இது வந்து மல்டிபிள் ஹெட்ஜாக இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் எப்படி சந்தையை பார்க்கணும். அப்போ மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்கும்போது எப்படி ரேஞ்ச் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்கும், பேர் ஹெட்ஜுக்கு ரேஞ்ச் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்கும், எட்ஜ் ஹெட்ஜில் வந்து ரேஞ்ச் சுருக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதில் எல்லாம் நம்ம எப்படி வந்து வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுப்போம். அப்புறம் 0 to ஹீரோ வார இறுதி நாளில் ஜாக்பாட் அமையும்னா அது 0 to ஹீரோ எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். அடுத்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வியாபாரம் பண்ணோன்னா காலையில் 9:15 9:30க்குள்ளேயே எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து செய்வது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது மார்க்கெட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் அடிப்படையிலேயே சந்தையோட பலவீனத்தை அறிந்து அவங்களோட இதை எப்படி நம்ம வியாபாரம் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கோம். அந்த ப்ரீ ஓப்பன் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு இண்டீசஸ் அதில் வந்து எந்த செக்டார் பலமாக இருக்குதோ அந்த செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸை எப்படி பிக் பண்ணி நம்ம வந்து வியாபாரம் செய்யணும் அது 9:30க்குள்ளே. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் டெல்டா வேல்யூ சொன்னோம். நார்மலாக நம்ம சொன்ன அளவுக்கு டெல்டா வேல்யூ இருந்ததுன்னா அது நார்மல் ஆக்டிங். நம்ம சொன்ன அளவுக்கு மேலே டெல்டா இருந்ததுன்னா அது ஓவர் ஆக்டிங். நம்ம சொன்ன டெல்டா வேல்யூ விட கம்மியாக இருந்ததுன்னா அது பிலோ ஆக்டிங். அப்போ இந்த அடிப்படையில் சந்தையோட நகர்வு எப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங் இருந்ததுன்னா செங்குத்து ஏற்றம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செங்குத்து ஏற்றம் இப்படி நடக்கும். இதே நார்மல் ஆக்டிங்னா ஒரு இப்படி நடக்கும். இதே வந்துட்டு பிலோ ஆக்டிங்னா மெதுவாக ஒரு ஏற்றம் இருக்கும். ஸோ இந்த ஏற்றத்தோட டிஃப்ரெண்ட்டை பொறுத்து தான் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்மளோட கட்டண பயிற்சி 1 மாத காலம் நடக்க போகுது. இதை வந்து இரவு 9 to 10 நடக்கும். இது கூகுள் மீட் வழியாக நடக்கும். 1 மாதம் தான் பயிற்சி காலம். இதில் வந்துட்டு 8 to 12 வகுப்புகள் நம்மளுக்கு உள்ளடக்கமாக கொடுப்போம். அதனால் உங்களுக்கு இதில் இணையணும்னு விருப்பப்பட்டால் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.